இந்த நாள் 5வது நாளின் சிந்தனை நமக்கு பலுகி பெருகு என்ற இந்த வாக்குத்தத்தத்துக்கான வழிவகைகள், ஏற்பாடுகளை இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலமும் தேவனுடைய மகா மேன்மையான அருமையுமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமும் நமக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நமக்கு வருகிறது. யாத்ராகமம் 3:17 நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இதில் உள்ள தேவ வாக்குறுதியை நம்பியதன் மூலமாக இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றனர். எகிப்தை விட்டு வெளியேறி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்வது என்பது வாக்கு தத்தங்கள் மூலமாக தேவன் நம்மை எதிர்காலத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு முன்னோடியாக அந்த நாட்களில் பார்த்தோம். தேவன் வாக்களித்த தேசம் பாலும் தேனும் நிறைந்த தேசம். நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற சிறந்ததான காரியம். நீங்களும் நானும் பாலைவனத்தை சுற்றி 40 வருஷம் திரியும்படியாக அழைக்கப்படவில்லை. அந்த பாலைவனம் அது எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பட்ட தேசத்துக்கு போகிற ஒரு பாதையாக தான் இருந்துச்சு. 11 நாட்களிலே அவர்கள் கடந்து போயிருக்கலாம். நீங்களும் நானும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அல்லது தேவராஜ்யத்திலே நுழைந்து பலனடைந்து பெருகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ செங்கடலையும், அது தண்ணீரின் ஞானஸ்நானத்தை குறிக்கிறது, யோர்தான் நதியும், அது ஆவியின் ஞானஸ்நானமாகிய ஜீவத்தன்னுள்ள நதிகளை பெறுவதை குறிக்குது. இது ரெண்டையும் கடக்கும் போது நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ செல்லுகிறாய். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒரு சுதந்திரம் அல்லது சொத்து. அந்த வாக்குறுதியுடன் அவர் நம்மை நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்துக்கு அழைத்து வருகிறார். இந்த சுதந்திரம் மற்றவர்களுக்கு கிடைக்கிற சொத்து என்பது நாம் உழைக்காமல் பெறுகிற ஒரு காரியம். அதை நாம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அவரையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் விசுவாசிக்காவிட்டால் நம்மை நாமே தகுதியற்றவர்கள் ஆக்கிக் கொள்ளலாம். மோசே 12 உளவாளிகளை அனுப்பினான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல. அவர்கள் அனைவருமே கனி நிறைந்திருக்கிற வளமான தேசத்தை கண்டார்கள். ஆனால் யோசுவா, காலேப் தவிர மற்ற 10 பேர் தங்கள் எதிரிகளை பார்த்துவிட்டு அவர்களுடைய கவனம் சிதறப்பட்டது. அதனால்தான் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பவில்லை. ஆனால் யாத்ராகமம் 3:17 இருக்கிற தேவ வாக்கு தத்தத்தை நீங்க கவனமாக படித்தால் இது எளிதான ஒரு காரியம் என்று தேவன் சொல்லவில்லை. நீங்க சும்மா நுழைந்து காலியாக இருக்கிற ஒரு தேசத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் உறுதி அளிக்கவில்லை. அவர் தெளிவாக அந்த வாக்குத்தத்தத்தில் சொன்னார், கானானியர், ஏத்தியர், எமோரியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் இப்போது வசிக்கும் தேசம் என்று சொன்னார். நல்லா பார்த்தா இந்த இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே அப்போது வாழ்கிற அந்த பூர்வீக ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் சரீர பிரகாரமாகவோ எண்ணிக்கையிலோ அவர்கள் இணையானவர்கள் அல்ல. என்னாகமம் 14 நீங்க வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலர் தங்கள் சொந்த முயற்சிகளாலே அந்த எதிரிகளை மேற்கொள்ள முயன்ற போது முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டனர். ஆனால் காலேபும் யோசுவாவும் தங்களுக்கு வாக்குறுதி அளித்த தேவனை விசுவாசித்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்தை பெற்றனர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்றால் வாக்குத்தத்தத்தை நம்ம நம்ப வேண்டும். எதிரிகள் எவ்வளவு பலத்தவர்களாய் தோன்றினாலும் பரவாயில்லை. எபிரேயர் 10:23 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் இருப்பதனால் நாம் அறிக்கையிடுகிற நம்பிக்கையை வலுவாது உறுதியாய் பற்றிக் கொள்வோம். ஆமென்.